ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பராக ஸ்வீட் கடையில் இருக்கிற மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும், நம்மளால் வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கிண்ணம் ஹார்லிக்ஸ் எடுத்துருக்குறோம். நம்ம எல்லாம் ஒரே கிண்ணத்துலேயே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் ஹார்லிக்ஸ் எடுத்துருக்குறோம். கடலை மாவு 3/4 கிண்ணம் எடுத்துருக்குறோம். ஒரே கிண்ணத்தில் எல்லாமே அளந்துக்குங்க. பால் பவுட்ரு 3/4 கிண்ணம் எடுத்துருக்குறோம். எந்த கம்பெனி பால் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பால் பவுட்ரு 3/4 கிண்ணம். எல்லாம் மூணையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவு எடுத்த கிண்ணத்துலேயே 1/2 கிண்ணம் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். ஒரு அடுப்பில் கடாயை வச்சு 1/2 கிண்ணம் சர்க்கரையை பொறுத்துக்குவோம். 1 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்குவோம். எல்லாம் ஒரே அளவாக ஒரே கிண்ணத்தில் எடுத்துக்கங்க. அடுப்பை பற்ற வச்சு ஜீரா காய்ச்சிக்கலாம். ஜீரா நல்லா கொதிக்கட்டும். அதே கிண்ணத்தில் எண்ணெய் நெய்யும் 1 கிண்ணம் எடுத்துக்குவோம். மாவு எடுத்த கிண்ணத்துலேயே எண்ணெய் நெய்யும் ஒரே அளவாக எடுத்துக்குவோம். ஜீரா நமக்கு கொதி வந்துருச்சு. 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம். கம்பி பதம்னா அதுக்கு தேவையில்லை. ஜீராவுக்கு பிசுக்குத்தன்மை வந்தாலே போதும். பிசுக்கு தன்மை வந்தாலே போதும். வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொடி இதில் போட்டுக்குவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறி வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு 25 கிராம் நம்ம 1 2மா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இது பாருங்க, 1 2மா இப்படி இருக்குது குறப்பாக. அதையும் அந்த மாவில் போட்டுக்குவோம். நல்லா சுருள நல்லா கிண்டி விடுவோம். அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றி அதே போல் நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் நெய்யும் நம்ம 3 பேஜாக 3 இதாக ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் உள்ளே இழுக்க மாறி நம்ம ஊற்றிக்கணும். 3 தடவை ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா சுருள கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். அந்த தட்டில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா நல்லா கிண்டி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம நெய் தடவின தட்டில் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க. அதுக்கு மேலே பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா மேலே தூவி விட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹார்லிக்ஸ் பர்ஃபி ரெடி ஆயிரும். வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.